மகாவிஷ்ணுவுக்கு உகந்த சக்தி வாய்ந்த கார்த்திகை மாத ஏகாதேசி வரும் டிசம்பர் 1ஆம் தேதி அன்று வருகிறது. பெருமாள் பக்தர்களே, மறந்தும் கூட இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் போல இந்த ஏகாதசியும் மகாவிஷ்ணுக்கு மிக மிக உகந்ததாகும். அன்று எப்படி வழிபட வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதை ஃபாலோ செய்து கமெண்டில் உங்களுக்கு பிடித்த பெருமாள் மந்திரத்தை பதிவிடுங்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாத ஏகாதசி அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறைந்தது அன்று ஒரு நபருக்காவது உணவு தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள். அதிலும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட விஷ்ணுவின் அருளால் நாம் வாழ்வில் பெறலாம். மேலும் அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். முக்கியமாக அன்று அசைவம் சாப்பிடுவதையும் உணவை வீணடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஃபாலோவும் இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும்.